மனிதர்களுக்கு இந்த சோறு, பூரி, பொங்கல், தோசை, அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், தேன் இந்த உணவுகளை சாப்பிட்டா அழிக்கணுங்கிற எண்ணம் வந்துடும். அழிக்கணும், கொல்லணும். இப்போ கொலை பண்ண முடியாது. அப்போ வேறு எந்த வகையில் கொலை பண்ணால் நம்மளையும் கொலை பண்ணிடுவாங்க கண்டுபிடிச்சாங்கன்னா, அப்போ அது நம்மளையும் கொலை செஞ்சுருவாங்க. அப்போ கொலை செய்வதற்கு மனிதர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. நாம் கொலை செய்வதால் என்னை கொலை செய்வதற்கு அவர்களுக்கு ஒரு காரணம் கிடைத்து விடுகிறது. அதனால் விட மாட்டாங்க. அதனால் கொலை செஞ்சால் ஆபத்து, பாதுகாப்பு, மாட்டிப்போம். வேறு எந்த வகையிலெல்லாம் அந்த மனிதர்களை அழிக்கலாம், இவன் சந்தோஷமாகவே வாழ்ந்துடக்கூடாது. ஒரு கெட்ட குணத்தை உருவாக்குவது தான் இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய். இதோட வேலை என்ன தெரியுமா? கெட்ட குணங்களை உருவாக்கணும். யாரும் சந்தோஷமாக வாழ்ந்துடக்கூடாது. அப்போ தான் என்ன ஆகுது, மனிதர்கள் பிரித்து விட்டுரு. குடும்பமாக எவனும் வாழக்கூடாது. கூட்டு குடும்பத்தை பிரிச்சுட்டானுங்க. கூட்டு குடும்பமாக எவனும் கூட்டு குடும்பமாக வாழ்ந்தால் சந்தோஷமாக வாழலாம். அப்போ கூட்டு குடும்பமாக எவனும் வாழ்ந்துடக்கூடாது. பிரித்து விட்டுரு. நாடோடித்தனமாக அலைய விடு. படிப்புக்காக, தொழிலுக்காக இவன் பிரிஞ்சிடணும். உறவுகளை பிரிஞ்சு தனிமையில் போய் வாழட்டும், நாசமாக போட்டோம். ஒன்றாவே இருக்கக்கூடாது, இவன் சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை எது தருகிறது? இந்த உணவுகள் தான் தருகிறது. அது மாதிரி கஷ்டப்பட்டு வேலை பார்க்கட்டும். வீட்டுக்கு அவன் லேட்டாக வரட்டும். 8 மணி நேரம், 10 மணி நேரம். அவனுக்கு ஒரு லட்சியத்தை கற்பித்து விடு. நான் மருத்துவர் ஆகணும், ஆராய்ச்சியாளரும், விஞ்ஞானி ஆகணும், கோடீஸ்வரர் ஆகணும். பணத்தை தேடி உறவுகளை பிரிந்து பணம்ன்ட்டு அலை. பாரி அவன் பணம்னு அலையிறான் பாரு. பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டு, குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு, அல்லது கணவனை விட்டுட்டு, அந்த உறவுகளை விட்டுட்டு, மகனை விட்டுட்டு, மகளை விட்டுட்டு பணம்னு அலையிறான் பாரு. ஆடம்பரமான வாழ்க்கையை கற்பித்து விடு. அவன் பேராசைப்படட்டும். பேராசையை தூண்டி விடு. அவன் குடும்பத்தோடு இருக்கிற நேரத்தை குறைச்சி விட்டுரு. எந்தெந்த வகையிலெல்லாம் அவனை அழிக்க முடியும், அவனது மகிழ்ச்சியை அப்படி பார்த்து இன்றைக்கி பார்த்தா எல்லாரும் பெரும்பாலானவர்கள் தனித்தனியாக உட்காந்துருக்கான். ஒரு குடும்பமாக இருந்தால் கூட ஒருத்தர்கிட்ட பேசுகிறது கிடையாது. இந்த மாதிரி மொபைல் ஃபோனை கண்டுபிடிச்சி விட்ரு. அவன் அதை பார்த்துட்டே கிடக்கட்டும். என் ஒரே வீட்டில் பொண்டாட்டிகிட்ட கூட பேச மாட்டான், அம்மா கிட்ட பேச மாட்டான், அண்ணன்கிட்ட பேச மாட்டாங்க, அப்பா பிள்ளைகள்கிட்ட பேச மாட்டேன்றாங்க, தாத்தா பாட்டிகிட்டையோ இல்லை பாட்டி பேர பிள்ளைகள்கிட்டயோ பேச மாட்டேன்றாங்க. பேர பிள்ளைகள் பாட்டியை கண்டாலே செம்மையாக போய் முதியோர் இல்லத்தில் விட்டுருன்றாங்க. அந்த அளவுக்கு மனிதர்களே விரும்பத்தகாத அளவுக்கு பல ஆசைகளையும் சுமைகளையும் கற்பனைகளையும் கனவுகளையும் மனிதர்கள் தலையில் இறக்கி வச்சு மனிதர்களெல்லாம் நாடோடிகளாக தனித்தனியாக பிரிஞ்சு அப்புறம் ஆசைகளை ஏற்படுத்தி, வாகனங்களை ஏற்படுத்தி, விபத்து ஏற்படுத்தி சாகட்டும். விபத்து ஏற்பட்டு அவர்கள் சாகட்டும். நோய்களை தருகிற உணவுகளை, ஆசைகளை தூண்டுற மாதிரியான அடிமைப்படுத்துகிற உணவுகளை கண்டுபிடி. பேக்கரி உணவுகள், கேக்கு, பர்த்டே கேக்கு, சோறு, பிரியாணி சாப்பிட விடு. கண்டுபிடிச்சி விடியா, சாப்பிடட்டும் இந்த மனுஷங்க. நோய் வந்தே சாவட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மனிதர்களை அழிக்க வேண்டும். எப்படியெல்லாம் அழிக்க வேண்டும், மனிதர்களை எப்படியெல்லாம் எந்த வகையிலெல்லாம் கொல்ல முடியலையா? இப்போ வாகனங்கள் விபத்து மூலமாக கொல்கிறோம். சரி, குறைஞ்சபட்சம் அவன் சந்தோஷத்தையே குறைக்கணும். அது மாதிரி இப்போ ஒரு புத்த மதம் இருக்குது அப்படின்னா, புத்த மதத்தின் பேரில் பிரம்மச்சாரியத்தை கற்றுக்கொடு. துறவியாகவே வாழ்நாள் முழுதும் வாழட்டும். குடும்பம் இல்லாமல், குழந்தைகள் இல்லாமல் வாழட்டும். அந்த வகையில் அவன் வாழ்க்கையில் உள்ள ஒரு மகிழ்ச்சியை அளித்த ஒரு சந்தோஷம் இந்த மனிதர்களுக்கு கிடைக்கிறது. எந்த வகையிலெல்லாம் இவனுக்கு சந்தோஷம்? காதலிக்காத அப்படிங்கிறது. காதலிக்காத, வேலைன்னு அலையட்டும். காதலிப்பதற்கு நேரம் கிடைக்காம போகட்டும். விளையாடுவதற்கு நேரம் இல்லாமல் போகட்டும். ஆடுவதற்கும் பாடுவதற்கும் நேரம் இல்லாமல் போகட்டும். இந்த மாதிரி குறைவான சம்பளத்தை கொடு, நிறைய சம்பளத்தை கொடுக்காத. ஏமாந்தா குறைச்சிரு சம்பளத்தை, கொத்தடிமை ஆக்கிடு, விழிப்போடு. அந்த மாதிரி எந்த வகையிலெல்லாம் இந்த மனிதர்களை தொந்தரவு செய்ய வேண்டுமோ, அந்நிய மொழியில் கல்வி கற்பிக்கணும். தாய்மொழியில் கற்றுக்க வேண்டாம். இழிச்சவனாக இருந்தால் நீ ஆங்கிலத்தில் தான் கற்கணும், அந்நிய மொழியில் தான் கல்வி கற்கணும். உன் தாய்மொழியில் கல்வி கற்றுடக்கூடாது. ஈஸியாகிடும், அவன் கஷ்டப்படாமல் படிக்க ஆரம்பிச்சிருவான், முன்னேறிடுவான் அப்படின்னு எந்த வழியிலலாம் இவனை கஷ்டப்படுத்த முடியுமோ அந்த வழியிலலாம் இவனை துன்புறுத்தி இன்பம் காணுகிற மனநிலை இந்த மனிதர்களுக்கு இருக்கிறது, மனிதர்களுக்கு வந்து விடுகிறது. அது காரணம் என்னது? தனக்கு நோயை தருகிற, நோயின்னா ஒரு துன்பம். அப்போ தனக்கு துன்பத்தை தருகிற உணவுகளை சாப்பிடுவதால் மனிதர்களுக்கு ஏற்படுகிற வக்கிர உணர்வு, அழிக்க வேண்டும் என்கிற உணர்வு. நோய்களுக்கு காரணமான அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், தேன் இந்த உணவுகளை சாப்பிடுவதால் மனிதர்களுக்கு தனக்குத்தானே நோய்களை தருகிற இந்த உணவுகளை சாப்பிடுவதால், தனக்குத்தானே துன்பத்தை தருகிற அழிவுகளை தருகிற இந்த உணவை சாப்பிடுவதால் மனிதர்கள் பிறரையும் அழிக்க துணிந்து விடுகிறார்கள். பிறருக்கும் துன்பத்தை தர துணிந்து விடுகிறார்கள்.